ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ரொம்ப நாளாகவே நீங்கள் கேட்டுகிட்டே தான் அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் என்ன ஆச்சு சொல்லுங்கள் அப்படின்னு 2 நாளாக நான் ஷார்ட்ஸும் வேறு போடலையா. ஸோ உங்களுக்கு இந்த லாங் வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லிடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு vlog கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த vlog ஒரு ஈவினிங் போல் தான் நான் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சரி, எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சன் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்தது, அதையும் கையோடு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் சிக்கு உடைக்கிறதுக்கு தலை கொஞ்சம் பின்னல் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கிச்சனில் போயிட்டு இருக்கிற வேலையெல்லாம் முடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த vlog பார்த்தீங்கன்னா தம்பி ஊரில் இருந்தாலே அந்த டைமில் எடுத்தது தான். அதனால தான் இந்த வீடியோவில் தம்பி இருக்க மாட்டார். ஸோ நிறைய பேருக்கு டவுட் வரலாம், எங்கே தம்பியை காணோம் அப்படின்னு. ஸோ இது கொஞ்சம் பழசாக எடுத்து வச்ச vlog, அதை உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொன்று, நான் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டாக்டர் செக்கப் வேறு இருந்துச்சு எனக்கு. அதனால் சரி, ஓகே, எல்லாத்தையும் மொத்தமாக முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து சொல்லிக்கலாம். அது வந்து ஒன்றா சொல்கிறதுக்கு மொத்தமாக டோட்டலாக என்ன ஆச்சுன்னு சொல்லும்போது ஒரு ஸ்டோரியாக உங்களுக்கு தெளிவாக இருக்குமே அப்படின்றதுனால தான் சரி கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். ஊருக்கு போனதுக்கப்புறம் இந்த லாங் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு டைமும் எனக்கு சுத்தமாக கிடைக்கல. அதனால தான் உடனே என்னால் போட முடியல. ஸோ இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிருக்கு. அதனால் உங்களுக்கு இந்த வீடியோவிலே பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் என்னாச்சு, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக இதிலே சொல்லியிருப்பேன். அன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ரெசிபி செஞ்சுருந்தேன் ஒரு மதியம் போல். அதனால் லஞ்ச் ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்ட்டு லைட்டாக வந்து டின்னர் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நானே டிசைட் பண்ணி அதை மைண்டில் யோசிச்சுக்கிட்டே என்ன டின்னர் பண்ணலாம்னு யோசிச்சுட்டே நான் வந்து பாத்திர வேலைக்கு ஒரு வழியாக முடிச்சுட்டேன். எனக்கு இந்த பாத்திரம் சேர்றது, அதை விளக்குறது தான் எனக்கு பெரிய கஷ்டம். ஏன்னா அதை விளக்க முடிச்சுட்டு என் கை சுத்தமாக வீங்கிடும். நான் நினச்சிட்டு இருக்கேன் ஏதாவது டிஷ் வாஷர் மாதிரி வாங்கிக்கலாமா அப்படின்னு. சுத்தமாக எனக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா நம்மளால் வந்து மெய்டு வச்சுலாம் விளக்குற அளவுக்குலாம் நமக்கு தேவையில்லை, அந்தளவுக்கு நீட் இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு கை வந்து அலர்ஜிக்காக இருக்குது. கை அடிக்கடி பாத்திரம் விளக்கும் போது வீங்குது. ரொம்ப ஹெவியாக வெயிட் தூக்கினாலோ இல்லை ரொம்ப ஹெவியாக கை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை செஞ்சாலோ கண்டிப்பாக எனக்கு வீங்கிடும், விரல்லாம் வீங்கிடும். அதனால் சரி, ஓகே, டிஷ் வாஷர் வாங்கலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேர் வச்சுருப்பீங்களே, சில பேர் யூஸ் பண்ணலான்னு சொல்லுவீங்க, சில பேர் வேண்டான்னு சொல்லுவீங்க. இல்லை வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் கூட எனக்கு சொல்லுங்கள். ஸோ டிஷ் வாஷர் வாங்கலாமா வேண்டாமா, இல்லை இந்த கை வீக்கத்துக்கு பாத்திரம் விளக்குறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஐடியாஸ் எதாவது இருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், கையோட கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. இனி டின்னர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து நமக்கு ரிலாக்ஸாக பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படியும் மறுபடியும் மெஸ்ஸி ஆகும், பார்த்துக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் முடி ஓரளவுக்கு காஞ்சிருக்கு. ஒரு 80% காஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மீதி 20% முடியில் ஈரம் இருக்குது. இந்த டைமில் நான் இந்த அகரோவோட வால்யூமைசர் ஹேர் ட்ரையரை வச்சு நான் என்னோடய ஹேரை கொஞ்சம் ஸ்டைலிங் பண்ணி காமிக்கிறேன். இது ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, நமக்கு நல்ல ஸ்டைலிங் கொடுக்குதா, நல்லா முடியை வால்யூமைஸ்டாக காமிக்குதான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஆனால் நம்ம முடியில் ட்ரையர் வச்சு ஸ்டைலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முடியில் இருக்கிற சிக்கு எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடணும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ப்ரஷ் வச்சு பண்ணும்போது முடி உங்களுக்கு கழலாது. இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு முடி கொட்டும். ஸோ முன்னாடி டீடாங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த அகரோட வால்யூமைசர் ஹேர் ட்ரையரை வச்சு நம்ம ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். அந்த பவர் கார்டு கூட பார்த்திங்கன்னா நல்லா 360 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ண முடியும். கொஞ்சம் லென்த்தாகவே இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக வந்து ஸ்டைலிங் பண்ணும்போது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஹோல்ட் பண்ணுறதுக்கும் சரி. இப்போது நம்ம முடியை செக்ஷனாக பிரிச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் முடி அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நான் ஒரு 4 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கிறேன். முதல்ல மேல் பார்ட்டை வந்து கொஞ்சம் கொண்ட மாதிரி மேலே போட்டுட்டு மீதி இருக்கிற 2 கீழே இருக்கிறத 2 பார்ட்டாக நான் டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ட்ரையர் வச்சு ஸ்டைலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம அதுலேருந்து வர ஹீட் வந்து நம்மளுடைய முடியை டேமேஜ் ஆகாது. இப்போ இந்த வால்யூமைசர் ஹேர் ட்ரையரில் பார்த்தீங்கன்னா 3 அட்ஜஸ்டபிள் ஹீட் செட்டிங் கொடுத்துருக்காங்க, 2 ஸ்பீட் செட்டிங் கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்டைலிங் பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்று வந்து ஃபேன், அது நார்மல் காற்று தான் கொடுக்கும், அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸ்டைலிங் பண்ணும்போது மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கர்லி ஹேர்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹை ஹீட்டில் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். எனக்கு முடி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஹேராக இருக்கிறதுனால நான் மீடியம் ஹீட்லேயே வச்சு ஸ்டைலிங் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு மேலே பிரிசல்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதனால் நம்ம ஸ்கேல்ப்க்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. அதே மாதிரி இந்த ப்ரஷ் கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறதுனால நம்ம முடியை ஈஸியாக குயிக்காகவே ட்ரை பண்ணி முடிச்சு நம்ம ஸ்டைலிங் பண்ணி முடிச்சிடலாம். அந்தளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம செக்ஷனாக பிரிச்சிருக்கோம் இல்லையா முடியை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். ப்ரஷ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இழுங்க, அப்போ தான் நமக்கு அந்த கீழே கர்வாக நமக்கு கிடைக்கும். இப்போ நான் ட்ரை பண்ணதுக்கப்புறம் முடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக இருக்குது அண்ட் பார்க்குறதுக்கும் அடர்த்தியாக இருக்குது. ஏன்னா குட்டி குட்டி ப்ரஷ் இருக்கிறதுனால அந்த முடியெலாம் ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லையா, அது எல்லாமே தனித்தனியாக
காமிக்கும்போது நமக்கு நல்ல வால்யூமைஸ்டாக காமிக்கும் நம்ம ஹேர் பார்க்குறதுக்கு. இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது. நானே இதை ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். முடி பார்க்குறதுக்கு எவ்வளோ அடர்த்தியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஆனால் இது நம்ம ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம இந்த மாதிரி அக்கேஷனலாக வெளியில் போகிறோம், ஃபங்க்ஷன் டைம் இருக்குது, இல்லை டக்குன்னு நம்ம முடியை ட்ரை பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது, ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணும்போது முடி ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது. கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும்போது ஸ்டைலிங் பண்ணலாம். அதே மாதிரி கண்டிப்பாக சிக் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஹேர் ட்ரையர் வச்சு ஸ்டைலிங் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான். எனக்கே முடி பார்க்குறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக நல்லா ஷைனிங்காக இருக்குது. இந்த அகரோட வால்யூமைசர் ஹேர் ட்ரையர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அன்றைக்கி நான் ஒரு நாள் மல்லேஷ்பாளையம் வரைக்கும் போய் வந்திருந்தேன். அப்போ வந்து வர வழியில் விஞ்ஞான் நகரில் கொஞ்சம் மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி அதை கொஞ்சம் கட்டி வச்ச ஃப்ரிட்ஜில் அது அப்படியே ஒரு 2 நாளுக்கு மறந்தே போயிருந்தேன். அப்புறமா எடுத்து சரி இப்போயாவது வைப்போம் அப்படின்னு ஈவினிங் போல் தலை சீவி அழகாக கொஞ்சம் பூ வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஈவினிங் டீ போடலாம் சொல்லி கிச்சன் போயிருந்தேன். அப்போ தான் அஸ்வத்தப்பா கூட்டிகிட்டே இருந்தாங்க. சரி ஏன் தான் அப்படி கூட்டிகிட்டே இருக்கான்னு சொல்லி கிட்ட போய் பார்க்கும்போது தெரியுது ஒரு மேகம்லாம் ரொம்ப கீழே போயிட்டு இருக்குது, அது ஒன்று காமிக்கிறவா அப்படி சொல்லி மாடிக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் நின்று பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது வியூ. அந்த அளவுக்கு ரொம்ப க்ளவுட்லாம் கிட்டேயே போகிற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து ஹைப்பர் லேப்ஸில் போட்டு உங்களுக்கும் கொஞ்சம் கிளிப்ஸ் காமிக்கலாம் சொல்லி கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்திருக்கேன், நீங்களும் பாருங்கள். அழகாக இருந்துச்சுல்ல? அதுக்கப்புறம் அதை பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் உள்ளே வந்து டீ போடலாம் சொல்லி போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே வந்து பெறல்ற மாதிரி இருக்குது. அந்த ஃப்ரிட்ஜுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ எக்ஸஸாக வந்து கீழே துணி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி கையோடு அதை கழட்டி வச்சு, ஏன்னா எனக்கு அது ஹைட்டு எட்டவே எட்டாது. அதனால தான் அஸ்வத்தப்பா இருக்கும்போதே முடிச்சிடலாம், இல்லைனா அவர் வேலைக்கு போயிட்டாருன்னா நைட்டு தான் வருவார், அப்புறம் டயர்டாக இருக்குன்னு படுத்துருவாங்கன்னு இருக்கும்போதே வந்து சரி கொஞ்சம் கழட்டி கொடுங்க, நான் வந்து இன்றைக்கி தச்சு முடிச்சிடணும் சொல்லி கேட்டிருந்தேன். அதை கழட்டினதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் புரிஞ்சது, மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்துட்டோமே அப்படின்ற மாதிரி. இங்கே மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இதை வந்து கழட்ட சொல்லிட்டேன். அதனால் எனக்கு அளவு சரியாக தெரியல. சரி ஒரே ஒரு துணி மட்டும் கொடுக்குறேன், மறுபடியும் மாட்டிடுங்க, நான் மெஷர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கழட்டி கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். திருப்பி அதை மாட்டி அதுக்கப்புறம் கழட்டினதுக்கப்புறமா நான் வந்து அளவுலாம் எடுத்ததுக்கப்புறமா கத்திரிக்கோல் வச்சு நான் கட் பண்ணிக்கிட்டேன் மெஷர் பண்ணி. இனி இதுக்கப்புறம் துணி தைக்கிறது, அதுக்கப்புறம் டின்னர் பண்ணுறது மாதிரி தான் உங்களுக்கு கிளிப்ஸ் வரும். ஸோ டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு போலி தான் பண்ணியிருந்தேன். என்னெல்லாம் பொருள் சேர்த்துருக்கேன்னு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். ஸோ இந்த கிளிப்ஸ் எல்லாம் வரும்போதே உங்களுக்கு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டு சேர்த்து இதுக்கப்புறம் நான் சொல்லிடுறேன். நம்ம ஊர்லேயே ஹாஸ்பிட்டல் செக்அப் முடிச்சுட்டு இங்கே வந்து பிளட் சாம்பிள்ஸ் வந்து கொடுத்து ரிப்போர்ட் வாங்கிக்கலாம் சொல்லி தான் வந்திருந்தோம். அப்போ வந்து 1 வீக் கிட்ட ஆகியும் அஸ்வத்தப்பா எந்த ஒரு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டு எதுக்கும் கூப்பிடவே இல்லை. அதனால் நானே என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே இவர் வர மாதிரி தெரியலன்னு சொல்லி நம்மளே போகலாம் சொல்லி நான் கிளம்பி நான் நியர்பை ஏரியாவில் இருக்கிற ஒரு லேபுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து கீழே வந்து கிளினிக் மாதிரி இருந்துச்சு, மேலே ஒரு மெடிக்கல் ஷாப் இருந்தது. சரி நம்ம பிளட் சாம்பிள் தானே கொடுக்க போகிற சொல்லி அந்த லேபுக்கு கீழே நான் போயிருந்தேன். அப்போ அங்கே ஒரே ஒருத்தர் மட்டும் உட்காந்துருந்தார். அவர்கிட்ட இந்த மாதிரி நான் வந்து பிளட் சாம்பிள் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எதுக்கு ஒரு உட்கார சொல்கிறாருன்னு ஒரு டவுட்டில் தான் போய் உட்காந்தேன். அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு என்னோட ஹெல்த் இஷ்யூ பற்றி கேட்க ஆரம்பித்தாங்க. சரி ஓகே, நான் வந்து எல்லாத்தையும் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு 8 இயர்ஸாக இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு கை கால்லாம் வீக்கமாகுது, ஏன்னே தெரியல, எல்லா டாக்டர்கிட்டையும் போயிட்டேன், எனக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, எனக்கு இன்னமும் அந்த கை கால் வீக்கம் இருக்க தான் செய்யுது, பாடி ஃபுல்லாக எனக்கு அந்த ஸ்வெல்லிங் மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, அப்படிங்களா சரி ஓகே இருங்கன்னு சொல்லி ஃபோனை பார்த்து ஒரு டாக்டர் நம்ம ஊரில் எழுதி கொடுத்த டாக்டர் 2 டெஸ்ட் தான் எடுக்க சொன்னார். பட் இவர் ஒரு 3 சேர்த்து ஒரு 5-6 கிட்ட எடுக்க சொல்லி ஒரு 3000 கிட்ட அமௌண்ட் காமிச்சாங்க. எனக்கு வந்து அப்போது நான் ஒரு 700-800 தான் ஆகும் அப்படின்னு நினச்சி போனேன். பட் இவ்வளோ ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்போவே நான் அஸ்வத்தப்பா கால் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க, எடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்கும்போது, இல்லை நீ எடுத்துரு, என்ன தான் சொல்கிறாங்க பார்ப்போம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே சார் நான் பிளட் சாம்பிள் கொடுத்துட்டு போகிறேன், நான் எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அவர் என்ன பண்ணார், ஒரு 2 கையிலையுமே நல்ல ஃபுல் டியூப் அளவுக்கு 2 பிளட் சாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டு யூரின் சாம்பிள்ஸ் வந்து எடுக்க சொல்லியிருந்தாங்க. அதையும் நான் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து வீட்டுக்கு போங்க, உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, உங்களுக்கு வந்து சாஃப்ட் காப்பியாக நாங்கள் அனுப்பிடுவோம், நாளைக்கு காலையிலே உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். காலைல ஒரு 10 மணி 11 மணி ஆச்சு, ரிப்போர்ட் எதுவுமே வரல. அதுக்கப்புறம் நான் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தேன், எந்த ஒரு ரிப்ளையுமே பதிலே வரலைங்க அவர்கிட்டேருந்து. அப்புறம் ஈவினிங் வரைக்கும் நான் கொஞ்சம் கால் பண்ணியிருந்தேன், ஒரு 4 தடவை கால் பண்ணியிருந்தேன். அப்பயும் அவர் பதில் சொல்லவே இல்லை, எதுவுமே அட்டனே பண்ணலை முதல்ல. அப்புறம் அவராக ஈவினிங் ஒரு 7:30 மணி போல் கால் பண்ணி, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய சாரி நான் கால் அட்டன் பண்ண முடியல, நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூ இருக்குது, பெரிய ப்ராப்ளம் இருக்குது உங்கள் உடம்புல, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு ஒரு மாதிரி பயங்காட்டுற மாதிரி பேசினாங்க. எனக்கு அதில் இன்னும் பதட்டமாகி ஒரு மாதிரி லோ பிபி மாதிரி ஆகிடுச்சு, எனக்கு கண்ணெல்லாம் இருட்டி போகிற மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் அஸ்வத்தப்பா வந்தோடனே இந்த மாதிரி சொல்கிறாங்கங்க, கால் பண்ணாங்க, நம்ம போயிட்டு வந்துருமான்னு கேட்கும்போது
அப்போ கூப்பிட்டு போனதுக்கப்புறம் அவர் எங்களை உட்கார வச்சு தேவையில்லாமல் என்னை பயங்காட்டி என்னை வந்து கிட்னியில் கல் இருக்குது, பெரிய கல்லாக இருக்குது, அதை உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், 3 நாள் நீங்கள் அட்மிட் ஆகணும், நான் ஒரு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறேன், அங்கே போங்க, உங்களுக்கு உடனே சரி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு அப்படி எங்களை யோசிக்கவே விடாமல் உடனே அப்பாயின்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அவரே. உங்களுக்கு வந்து நாளைக்கு இவருக்கு ஆஃபீஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து யோசிக்கணும் இல்லையா, எங்களை கேட்கவே இல்லை. உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, அதை நான் இப்போவே சரி பண்ணி ஆகணும். அவர் என்னமோ ரொம்ப கேர் பண்ணி பார்க்குற மாதிரி அப்பாயின்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அப்போ வந்து அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கனாக்கா, காலையில் 11 மணிக்கெலாம் வந்தோன்னு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல். நீங்கள் சரி ஓகே சார், நீங்கள் பிளட் சாம்பிள்ஸ் அனுப்புங்க, நான் செக் பண்ணி பார்க்குறேன், பார்த்துட்டு நாங்கள் போகலாமா இல்லை ஊர்லேயே காமிச்சிக்கலாமா, நாங்கள் பார்த்துக்குறோம் சார் சொல்லும்போது, இல்லை நீங்கள் நாளைக்கு வந்து நான் புக் பண்ணிட்டேன், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன், நீங்கள் நாளைக்கு போய் தான் ஆகணும், நீங்கள் போயிட்டு உடனே அட்மிட் ஆகிடுங்க, அப்படி அந்த அளவுக்கு சிவியராக இருக்குது உங்களுக்கு அப்படி சொல்லிட்டாங்க. சரிங்க சார், நீங்கள் ரிப்போர்ட் கொஞ்சம் மறக்காமல் அனுப்பி விடுங்க வாட்ஸ்அப்பில் சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆச்சு, இன்னும் ரிப்போர்ட் வரவே இல்லை. அதுக்கப்புறமா நாங்கள் மெசேஜ் பண்ணி கேட்குறோம், இந்த மாதிரி சார் அனுப்புங்க, நீங்கள் ஏதோ ஹாஸ்பிட்டல் வேறு போகணும்னு சொன்னீங்க, அதனால் இவர் லீவ் போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்த ரிப்ளையும் இல்லை. கால் பண்ணால் காலும் அட்டன் பண்ணல. அப்புறமா இவருக்கு பதில் வேறு ஒரு பர்சன் கால் பண்ணி, இந்த மாதிரி உங்களுக்கு லொக்கேஷன் நான் ஷேர் பண்ணுறேன், ஹாஸ்பிட்டல் லொக்கேஷன், நீங்கள் அங்கே வந்துருங்க, உங்களுக்காக டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் இப்போதைக்கு வேண்டாம், அவரே மற்றதெல்லாம் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் இல்லாமல் ஒரு டாக்டர்கிட்ட போய்ட்டு நம்ம பேச முடியும்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அதையும் நாங்கள் கேட்டோம் அவர்கிட்ட. அப்போ அவர் என்ன சொன்னார், இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு, நீங்கள் வாங்க அப்படி சொல்லிட்டு எங்களை வர வைக்கிறதுலே குறியாக இருந்தார். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். போனதுக்கப்புறம் சார் ரிப்போர்ட் இல்லாமல் எங்களால் டாக்டர்கிட்ட போய்ட்டு எதுவும் பேச முடியாது, இதுதான் பிரச்சனைன்னு எனக்கு அங்கே சொன்னாங்க இல்லையா, அதை நான் அவர்கிட்ட சொன்னால் தான் அவருக்கு தெரியும், எங்களுக்கு எனக்கு ரிப்போர்ட் வாங்கி கொடுங்க அப்படி சொல்லி நான் கேட்டிருந்தேன். இல்லை மேம், ரிப்போர்ட்லாம் இப்போதைக்கு வேண்டாம், நீங்கள் டாக்டர் போய் பாருங்கள், அவர் உங்ககிட்ட பேசுவார், என் பேரை சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டார். என்ன இது அப்படி சொல்லிட்டு நாங்கள் டாக்டர் சரி உள்ளே கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். எங்களுக்கு வேறு ஒன்றுமே புரியல, எதுவுமே இல்லாமல் என்னடா பேசுறது, எங்கே ஆரம்பிக்கிறதுனே தெரியல அப்படின்ட்டு. அப்புறம் நாங்கள் உள்ளே போயிட்டு உட்காந்ததும் டாக்டர் எங்களை பார்த்து சொல்லுங்கள் என்ன ஆச்சு அப்படி கேட்கும்போது, இல்லை சார் இந்த மாதிரி நாங்கள் பிளட் சாம்பிள் கொடுக்க போயிருந்தோம், அங்கே அந்த டாக்டர் உங்களை இப்படி சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, என்னோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் வந்து கிட்னியில் கல் இருக்கா அப்படின்னு, அதனால தான் உங்களை சஜஸ்ட் பண்ணி இங்கே அனுப்பியிருந்தாங்க எங்களை அப்படின்னு சொன்னேன். அது எப்படிமா பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு கிட்னியில் கல் இருக்குன்னு சொல்ல முடியும், எந்த டாக்டரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, யார் அது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்போவே அஷத்தப்பா வந்து என்ன வேறு அப்படியே ஒரு மாதிரி பார்த்தாரு, என்னடா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இல்லை சார் அவங்க தான் இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அப்படிலாம் கிடையாதுமா, அது நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியும், அதனால் நீங்கள் வேணால் ஸ்கேன் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் அதை ஸ்கின் டாக்டர் பாருங்கள் சொல்லி அந்த இடத்துலேயே ஸ்கின் டாக்டர் வேறு ஒரு இடத்துல இருந்தாங்க, அவங்கக்கிட்ட எழுதி கொடுத்தாங்க. திருப்பி அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு நாங்கள் அவங்கக்கிட்ட போனோம். அவங்க வந்து தைராய்டு டெஸ்ட் எடுக்க சொல்லி எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே நாங்கள் தைராய்டு பிளட் டெஸ்ட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துடுறோம். அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு அப்படியே அதுக்கப்புறமா என்னுடைய பிளட் சாம்பிள் ரிப்போர்ட்டும் வந்துடுச்சு. அந்த பழைய டாக்டர்கிட்ட போனோம் பார்த்தீங்களா அந்த கிளினிக்கு, அந்த ரிப்போர்ட் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டாங்க. அந்த மெசேஜ் மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். நாங்கள் அந்த மெடிக்கவர் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 1:30 மணி போல் தான் எங்களுக்கு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டே அனுப்புகிறாரு அவர், எந்த அளவுக்கு லெத்தாச்சிக்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுலேயும் வந்து சாரி மேம், என்னோடய ஃபோன் வந்து தண்ணியில் விழுந்துருச்சு, அதனால தான் உங்களோட காலை எடுக்க முடியல, ரிப்போர்ட் உடனே அனுப்ப முடியலன்னு எவ்வளோ மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னு. அதுவும் அவர் சைடில் தான் தப்பு இருக்குன்ற மாதிரிலாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எந்த டாக்டராவது இந்த மாதிரி லெத்தாச்சிக்காக பேசுவாங்களான்றதே ஒரு டவுட்டு தான் இல்லையா. அப்புறம் எனக்கு இவர்கிட்ட பேசுறதுக்கு இஷ்டமே இல்லை. சரி எனக்கு தேங்க்ஸ் சார் ரிப்போர்ட் அனுப்புனதுக்கு, நாங்கள் ஊர்லேயே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வணக்கத்தை போட்டு அவர்கிட்ட பேசுகிறதே நிறுத்திட்டேன் நான். அப்புறம் நாங்கள் ஊரில் போயிட்டு காமிச்சதுக்கப்புறமா டாக்டர் சொல்கிறாங்க, உங்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூமே கிடையாதுமா, பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் பார்க்கும்போது நீங்கள் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, யார் உங்களை இப்படிலாம் பயங்காட்டினது, இதில் வேறு ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் வேறு இருக்குன்னு சொல்லி பயங்காட்டியிருந்தாங்க பெங்களூரில். ஸோ அதனால் நம்ம ஊரில் காமிக்கும்போது ரொம்ப நிம்மதியாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருந்தது. நீங்கள் எல்லாமே சாப்பிட்லாம், நீங்கள் ஹெல்த்தியாக தான் இருக்கீங்க, உங்களுக்கு எந்த இஷ்யூமே கிடையாது. இந்த கை கால் வீக்கம் மட்டும் அடிக்கடி வரும் தான், பட் அதை நீங்கள் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ஃபுட்டில் ஏதாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு பாருங்கள், மற்றபடி நீங்கள் எந்த ஹெல்த் இஷ்யூமே இல்லை, நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, ஆத்ரைட்டிஸ்லாம் கூட கிடையாதுன்னு வேறு இவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் நிம்மதியாகவே இருந்துச்சு எனக்கு. ஆனாலும் ஏன் எனக்கு கை கால் வீங்குதுன்றதுக்கு இந்த டாக்டர்கிட்டே எந்த பதிலும் இல்லை. பட் ஊரில் காமிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்துச்சுங்க.